வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப் பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும், அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார்.
மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை வச்சு மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றதை சரி செஞ்சுட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும். ஆனால் இதற்கு சில நாட்கள், சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எந்த மாற்றமும். நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும். தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனிஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.